அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. சரி, அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் சோழி பிரசன்னம் மூலமா சொல்லுங்க சார். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டுக்கான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை கடந்த காலங்களை போல் இல்லாமல் பிரச்சனை இல்லாத நிம்மதியாக ஆண்டாக அமையுமா என்பதை நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்க போறோம். அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. 2026ஆம் ஆண்டை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பகவான் குரு சனி சாரத்திலேயே அமைகிறது. குரு சனி சாரத்தில் அமைகின்ற ஆண்டாக அமைகின்றது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக, புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு ஆண்டாகத்தான் இருந்தது. ஆனால் அதே நேரம் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆண்டு. சூரியனை எண்கணித பிரகாரம் ஒண்ணுக்குரியவர் சூரியனுடைய ஆண்டாக பிதுர்கரகன் ஆத்மகரன் ஆண்டாகத்தான் அமைகின்றது. கவலையே பட வேண்டாம். நான் சொன்னேன் அல்லவா, குரு சாரத்தில் அமைகின்றது ஆண்டு எந்த விதமான தாக்கத்தை தரும். அதே நேரம் இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் திருக்கணித பிரகாரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆகிவிட்டாலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டுல 3 பயிற்சிகளை சந்திக்க போகின்றோம். வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, அதே நேரம் இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கர்ம சனியாக இருக்கின்றார். சனியும் பார்வையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். பார்ப்போம். ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4. ரிஷபத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணி. ரிஷபத்துல பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமான யோக பலன் நமக்கு கிடைக்கலுங்க. நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவருளும் அமையுமானால் யோகம் நாம் தேடி போக வேண்டாம். அந்த யோகம் நம்மையே தேடி வரும். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2, 5க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன், 8, 11க்கு அதிபதி யாரு பாத்தீங்கன்னா குரு. இந்த இருவரும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை, இந்த 2 பேருமே பண்றாங்க. யாரு பரிவர்த்தனை பாத்தீங்கன்னா அந்த 2, 5க்கு அதிபதி புதனும் 8, 11க்கு அதிபதி குருவும் புதனும் பரிவர்த்தனை பண்ணுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ரிஷபராசிக்கு அமைகின்றது. அற்புதமான நேரம் என்றுதான் சொல்வேன், பொன்னான நேரம் என்றுதான் சொல்வேன். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலம் என்றே நான் சொல்கின்றேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 8, 11ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், குருதானே. அதே நேரம் 7, 12க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் இணைந்து ஒரு அற்புதமான யோகத்தை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் தருகின்றார்கள். அதுதான் குருமங்கல யோகம். இந்த யோகத்தை பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் தரும்னா, அதாவது மனையே இல்லாமல் வீடே இல்லாதவருக்கு ஒரு அடி மண்ணாக சொந்தமாகும். வாங்கிய வீடு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது நல்ல முறையில் பிரச்சனை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். காரணம் மனை, அந்த மனைக்குரியவன் தானே செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல யோகமான காலமாகத்தான் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே அமைகின்றது. அதே மனதுல தைரியமும் தெம்பும் பிறக்கும். போதுமே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் தெம்பையும் தரக்கூடியவர் தான் அந்த புதனும் குரு பகவானும். அதே நேரம் பாத்தீங்கன்னா புதிய சிந்தனை, முன்னேற்ற பாதை நோக்கி செல்வீர்கள். புதிய சிந்தனை, இதுவரைக்கும் சிந்தனை இருந்தது, ஆனா செயல்படுவதற்கான வழிதான் கண்ணுக்கு புலப்படவில்லை. அந்த வகையில புதிய சிந்தனைகள் பிறந்து தொழில வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்ங்கிறாங்க. அதே நேரம் பார்த்தா 2க்கு 5க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதனும் 4ஆம் அதிபதி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து ஒரு அற்புதமான யோகம், ஆதித்ய யோகம். இந்த ஆதித்ய யோகம் என்ன தரும் என்று பார்த்தால் என்னுடைய அனுபவத்துல நல்ல தொழிலை தருங்க. ஒரு மனிதனுக்கு அழகு புருஷ லட்சணம் தொழில் தானே. தொழில நிம்மதி இல்லாம கலைத்து தவித்தவங்களுக்கு அற்புதமான தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கும், தொழிலே இல்லை என்று கவலைப்பட்டவர்கள் நல்ல ஒரு தொழுக்கானாக பாத்தீங்கன்னா அற்புதமான 2 யோக பலத்தை சந்தித்தீர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, எண்ணம் மேலும், அதாவது உயர்ந்த எண்ணங்கள் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு தன்னம்பிக்கையான எண்ணங்களும் மேலோகின்ற ஒரு நிலையைத்தான் செய்வார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகம் தான் என்னுடைய அனுபவத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்ததாகத்தான் இருந்தது. இதற்கு ஒரு விடிவு தரக்கூடிய ஒரு காலம், ஒரு அற்புதமான யோகம் 2026ல தொடக்கத்திலேயே ஒரு யோகம் அமைகின்றது. அதுதான் சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம்னா என்ன தெரியுங்களா? சாப பாவம் இருந்தால் அது இல்லாமல் செய்து விடுவது.
நாமெல்லாம் போய் பரிகாரம் பண்ணணும், அதுக்கான செலவு பண்ணலாம் கிடையாது. இயற்கையாகவே ரிஷபராசிக்கு 2026 இந்த சிவராஜ யோகம் அமைக்கின்றது. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எப்பவோ செய்த சாப பாவங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் செய்துவிடும், தொழில நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நிம்மதி. அந்த நிம்மதி இல்லாமல் கலங்கியவங்களுக்கு எல்லாம் 2026 பெறக்கூடிய இந்த சிவராஜ யோகத்தின் மூலமாக சாப பாவம் இல்லாத அற்புதமான ஒரு காலமாக இந்த யோகம் அமைகின்றது. அது 2026 பொறுத்த வரைக்கும் 3 யோகங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது. அதே நேரம் முயற்சி மேல் பலன் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆண்டுல நீங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த சொன்னீங்களா குரு சனி சாரத்தில் பிறக்கின்ற ஆண்டாக இருப்பதனால சூரியன் சனி சம்பந்தம், சனி செவ்வாய் சம்பந்தம் ரிஷபராசினருக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகும் என்பதை போல அந்த சனி பகவானுடைய பிரச்சனை, அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம். அந்த சனி பகவானுடைய பாதிப்பை இந்த சிவராஜ யோகம் தீர்த்துவிடும். கவனமாக இருந்து விட்டாலே போரும். பேசுகின்ற பேச்சிலையும் சரி, செயலையும் சரி, மனதை ஒருநிலைப்படுத்தினாலே போதும். கண்டிப்பா கவலையே படாதீங்க. இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலம் ரிஷபராசிக்கு. அதே நேரம் தெய்வ பலங்க சனி பகவான். என்னுடைய அனுபவத்துல குரு சனியினுடைய சாரத்துல இந்த ஆண்டு தொடர்ந்து வருவதனால ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆ உடைச்சு நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைத்து தீபம் ஏற்றி பாருங்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கர்மசனியினுடைய பாதிப்பு குறைஞ்சு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக சூரியனும் சனியும் உங்களை சேர்த்து அமைப்பார். அதே நேரம் அப்பா பிள்ளைக்குள்ள சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்கள் பொண்ணையும் பொருளையும் பட்டத்தையும் பதவியும் பெற்றால் மட்டும் போதுமா? கொண்டாடுவதற்கு உறவு வேண்டுமா? உறவில் உயர்ந்திருப்பது தாயும் தந்தையும் அல்லவா? அந்த வகையில தந்தை பிள்ளைக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்வதற்கு நான் சொன்னேன் அல்லவா, திருத்தணி பாதசனீஸ்வரர் பரிகாரம் ஒரு தக்க பலனை தரும்.